திருப்பதி லட்டு தொடர்பாக வீடியோ போட்டதுக்கு கோபி மற்றும் சுதாகர் இவங்க 2 பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் மன்னிப்பு கேட்டு வீடியோ விட்டுருக்குது. இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. மேலும் ஒரு சில இஷ்யூஸும் இப்போ இது தொடர்பாக எழுந்திருக்கு. அதை தான் என்ன அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்பில் பரிதாபங்கள் அப்படிங்கிற சேனல் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் கோபி மற்றும் சுதாகர். இவங்க 2 பேருமே சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கில் நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோவாக போடுவாங்க. அண்ட் இவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் திருப்பதி லட்டு விவகாரம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா முழுக்க இந்த ஒரு டாபிக் பேசப்பட்டு வந்துட்டு இருக்க நிலையில் லட்டு பாவங்கள் அப்படின்னு இவங்க டீம் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிருந்துச்சு. ஏற்கனவே நடிகர் கார்த்தி அவர்கள் அவரோட பட ப்ரொமோஷனுக்கு போயிருக்கும் போது அங்கே லட்டு சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு பேசியிருந்தது. அங்கே இருந்த துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் எச்சரிச்சிருந்தார். அண்ட் கார்த்தி அவர்களுமே மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அந்த ஒரு சின்ன விஷயமே மிகப்பெரிய சென்சிட்டிவாக மாறி இருக்கும் போது இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ சும்மாவாக இருக்கும். ஸோ சோசியல் மீடியாவில் இந்த ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்காக போகவே இந்த ஒரு வீடியோவை பார்த்தா நிறைய பேர் இந்துக்கள் மனது புண்படும்படி இந்த ஒரு வீடியோ இருக்கு. திருப்பதிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தேவஸ்தலம். அந்த ஒரு தேவஸ்தலத்தில் கொடுக்கப்படுற பிரசாதத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த மாநில அரசே 11 நாட்கள் அந்த கோயிலுக்கு சிறப்பு பூஜை பண்ணி அண்ட் அந்த ஒரு விஷயங்களுக்கு யாகம்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட சமயத்தில் இதை கேலியும் கிண்டலுமா பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்துக்களோட மனதை மிகப்பெரிய அளவில் புண்படுத்தியிருக்கு. அந்த ஒரு சேனலின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ பெருசானதை தொடர்ந்து கோபி மற்றும் சுதாகர் இவங்க 2 பேருமே அந்த ஒரு வீடியோவை அவங்க யூடியூப் சேனல்லேருந்து தூக்கியிருக்காங்க. மேலும் அவங்க மன்னிப்புமே கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காகவும் சிரிப்பதற்காகவும் மட்டும்தான் எடுக்கப்பட்டது. யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான வீடியோக்கள் வராது அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் யுவன் சங்கர் ராஜா ரீசெண்டாக கோவையில் பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாரு. எதற்காக அப்படின்னா அக்டோபர் 12ஆம் தேதி அவர் கோவையில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடத்த போறாரு. அண்ட் அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. குறிப்பாக விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். விஜய் சார் கூட எனக்கு நல்ல நட்பு இருக்குது. அவரோட கட்சிக்கு சாங் அமைச்சு தரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார்னா கண்டிப்பாக நான் சாங் அமைச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் ஏஐயை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் அவர் தெரிவிச்சிருந்தார். இப்போ வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஏஐ ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்ம பழைய பாடல்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இறந்து போன சிங்கர்ஸோட குரல்களை பயன்படுத்திக்க முடியும். அண்ட் இந்த ஒரு தொழில்நுட்பத்தின் மூலிமா எங்களுக்கு ஃபியூச்சரில் வேலை போகக்கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதை படிக்கிறவங்க ஃபியூச்சரில் நல்லாவே சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜா ஏஐ குறித்தும் விஜய் சாரோட கட்சி குறித்தும் பேசியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.